பல லட்சம் ஆண்டுகள் பூமியை ஆண்ட டைனோசர்கள். ஒரு நாள், அந்த ஒரு நாள் வானிலிருந்து வந்த ஏதோ ஒன்று பூமியை தாக்க. அதிர்ந்த பூமி. அந்த ஒரு நிமிடம் என்னதான் நடந்தது? வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இப்போதான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்போதான் நாங்க போடுற ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்க மொபைல்ல உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். சுமார் 6.6 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு கிரிட்டேஷியஸ் பீரியட்னு சொல்லப்படும் அந்த காலத்தில் வாழ்ந்த டைனோசர்களான டீரெக்ஸ், த்ரைசெரடாப்ஸ், வெலாசிராப்டர் இவைகள்தான் உலகின் அதிபதிகளாக வாழ்ந்து வந்தன. அந்த ஒரு நாள் முன்பு வரை. ஆனால் ஒரு நாள், அந்த ஒரு நாளும் வந்தது. வழக்கம் போல் டைனோசர்கள் தங்களுடைய வேலைகளில் பிஸியா இருந்தது. திடீரென வானத்தில் ஒரு ஒளி, யாருமே எதிர்பார்க்காத வேகத்தில், மணிக்கு 70,000 கிலோமீட்டர் வேகத்தில் வானிலிருந்து பூமியை நோக்கி ஒரு விண்கல் வந்து கொண்டே இருந்தது. அந்த விண்கல் சுமார் 10 முதல் 12 கிலோமீட்டர் அகலம் இருக்கும். இந்த விண்கல் மெக்சிகோ, பெலிஸ், குவாட்டிமாலா இந்த 3 நாடுகளுக்கு இடையே உள்ள யுகத்தன் பீனினசுலா என்ற இடத்தில் மோதியது. அதன் தாக்கம் எப்படி இருந்ததுன்னா, கோடிக்கணக்கான அணுகுண்டுகள் ஒன்றாக வெடித்தது போல சக்தி வெளியானது. இந்த விண்கல் விழுந்த அந்த இடத்தில்தான் 180 கிலோமீட்டர் நீளமுள்ள சிக்சுலூப் கிரேட்டர்னு சொல்லப்படும் குழி இப்பவும் இருக்கு. மோதிய ஒரு சில நொடிகளில் பூமியின் மேற்பரப்பில் வெப்பம் 10,000 டிகிரி செல்சியஸ்க்கும் மேல் சென்றது. அந்த இடம் முழுக்க ஒரு மாபெரும் வெளிச்சமும் வெப்பமும் அதிர்வும் தான் இருந்தது. நிலமெல்லாம் உருகி லாவா மாதிரி மாறிவிட்டது. அங்கே இருந்த எல்லா உயிரினங்களும் சில நொடிகளிலேயே தீயில் கருகி போனது. அந்த தாக்கத்தின் அதிர்வு பூமியின் எல்லா இடங்களுக்கும் பரவியது. இதனால் பெரிய நிலநடுக்கங்கள், எரிமலை வெடிப்புகள், சுனாமிகள் ஏற்பட்டன. அலைகள் கிலோமீட்டர் உயரம் அளவிற்கு வந்தன. கடலின் அடிப்பகுதி உடைந்து பூமியின் திசை சற்றே மாறியது. அந்த மோதலில் ஏற்பட்ட வெடிப்பால் அதிக அளவில் பாறை தூசிகள், சாம்பல், உலோகத் துகள்கள் வானின் மேகம் போல காட்சியளித்தது. அவை வானில் பல மாதங்களாக பரவி சூரிய ஒளி பூமியை அடைய முடியாதபடி தடுப்பு படலமாய் மாறின. ஆனால் சில நாட்களிலேயே முழு பூமியும் ஒரு இருண்ட குளிர் உலகமாகவே மாறியது. இதனால் பகல் இல்லாமல் இரவாகவே மாறியது. வானம் முழுக்க தூசியும் பனியும் தான், ஒளி துளியும் இல்லை. பூமியில் சூரிய ஒளி இல்லை. இதனால் வெப்பமும் இல்லாமல் போனது. இதன் காரணமாக வெப்பநிலை திடீரென 20 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்து பனி படர்ந்தது. பூமி முழுக்க பனி படர்ந்ததால் தாவரங்கள் எல்லாம் மடிந்தன, மரங்கள் உலர்ந்தன. தாவரங்கள் அனைத்தும் அழிந்ததால் தாவரங்களை சாப்பிடக்கூடிய டைனோசர்கள் உணவில்லாமல் இறந்தனர். இவைகளை உணவாக சாப்பிடும் மாமிச டைனோசர்களுக்கும் உணவு இன்றி அழிந்தனர். அந்த சுழற்சி முழுமையாக அழிந்து போனது. அதே சமயத்தில் இந்தியாவின் மேற்கு பகுதியில், அதாவது இன்றைய மகாராஷ்டிராவில், பெரிய அளவிலான டெக்கன் டிராப்ஸ் எனப்படும் எரிமலைகள், தொடர்மலைகள் தொடர்ச்சியாக வெடித்தன. அதிலிருந்து வெளியான லாவா, கார்பன் டை ஆக்சைடு, சல்பர் வாயுக்கள் மேலும் வளிமண்டலத்தை விஷமாக மாற்றின. சல்ஃபர் கேஸ் வானில் நீராவியுடன் கலந்ததால் பூமி எங்கும் அமில மழைன்னு சொல்லக்கூடிய ஆசிட் ரெயின் பெய்தது. அது பூமியின் மேற்பரப்பையும் தாவரங்களையும் மற்றும் கடல் நீர் அனைத்தையும் விஷமாக்கியது. இதனால் பூமியோட வெப்பநிலை மற்றும் கடல் அமிலத்தன்மை கலந்து மாறியதால் மூல உயிரினங்களான பிளாங்க்டான்,
அமோனைட்ஸ், மரீன் ரெப்டைல்ஸ் எல்லாம் அழிந்தன. இதனால் கடல் உணவுச் சங்கிலியும் அழிந்தது. பூமியில் ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த அனைத்து உயிரினங்களிலும் 75% மேல் அழிந்தது. அந்த அழிவில் முக்கியமாக டைனோசர்கள் மற்றும் பூமியில் ஆதிக்கம் செலுத்திய உயிரினங்கள் முழுமையாக மறைந்தன. ஆனால் சிறிய உயிரினங்களான மூசு போன்ற சிறிய ஸ்தனியன்கள் தப்பித்தன. அந்த குளிர் இருள் சூழ்ந்த சூழலில் இருந்து எப்படியோ உயிர் தப்பின. அந்த பறவைகள்தான் இன்று நாம் காணும் மாடர்ன் பேர்ட்ஸின் முன்னோர்கள். பூமியில் ஏற்பட்ட அந்த ஒரே ஒரு விண்கல் மோதல்தான். அதன் பிறகு நிகழ்ந்த சுற்றுச்சூழல் மாற்றங்கள், நிலநடுக்கம், தூசி, இருள், குளிர், அமிலமழை, உணவுச் சங்கிலி முறிவு, சுனாமி, இவை அனைத்தும் சேர்ந்து டைனோசர்களை முற்றிலும் அழித்தது. டைனோசர்கள் அழிந்த பின்புதான் மூசு மாதிரியான சிறிய ஸ்தனியன்கள் வளரத் தொடங்கியது. அதிலிருந்து மனிதன் உருவானான். அதாவது டைனோசர்களின் அழிவே மனிதனின் பிறப்புக்கான வழியை திறந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிக்கவும்.